Gruffalo. ஒரு எலி காட்டுக்குள்ளே நடந்து திரிந்தது. அந்த காட்டில் நின்ற நரி எலியை வருவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தது. எலியே, நீ எங்கே போகிறாய் என்று கேட்டது. எனது குகைக்குள் நான் அல்வா வைச்சிருக்கிறேன், நீ வந்து போகலாம். ஓ, அதுக்கு எலி மிகவும் நன்றி கேட்டதுக்கு நரியே, ஆனால் என்னாலே வர முடியாது என்றால் நான் மத்தியானம் குஃபுலோவை சந்திக்க போகிறேன். குஃபுலோவா? அது என்ன மிருகம் என்று நரி கேட்டது. உனக்கு அது தெரியாதா? வா, நான் உனக்கு விளக்கப்படுத்துகிறேன். Manuell, das ist der Anfang und da kannst du es zusammenschneiden mit der Mitte. எங்கே நீ அதை சந்திக்க போகிறாய் என்று நரி கேட்டது. அதுக்கு எலி, அதோ அந்த கல்லோரத்தில், அங்கே நான் அதை சந்திக்க போறேன் மத்தியானம். அதுக்கு மத்தியானம் என்றா மத்தியான உணவுக்கு நரி பொரியலண்டா ரொம்ப பிடிக்கும். நரி பொரியலா என்று நரி பயந்து கேட்டது. ஐயையோ, இல்லம்மா, நன்றி, நான் டக்கண்டு ஓடி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடி போனது. ஐயோ ஐயோ நரியே என்று எலி நினைத்தது. இந்த மிருகமே இல்லை, நான் சும்மா குஃபுலோண்டு சொல்லிட்டு ஏமாத்தி விட்டேன். ஹாஹா என்று எலி சொன்னது. எலி காட்டுக்குள் வந்து கொண்டு இருக்கும் போது வார வழியில் ஒரு ஆந்தையை கண்டது. அந்த ஆந்தை எலியை கண்டு நான் மிகவும் சந்தோஷப்பட்டது. எலியே, கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு பிறகு உன் வழியை தொடங்கலாமே என்று சொல்ல, இல்லையே, என்னால இப்ப நிற்க முடியாது, நான் குஃபுலோவை சந்திக்க போகிறேன் என்று எலி சொன்னது. குஃபுலோவா என்று ஆந்தை கேட்க, என்ன மிருகம் அது? அதுக்கு எலி, உனக்கு குஃபுலோவை தெரியாதா? நான் உனக்கு விளக்கப்படுத்துறேன். அந்த மிருகத்துக்கு பெரிய கால்கள், அதோட பெரிய பாதங்கள், அதோட பெரிய முகம், அந்த முகத்தில் பெரிய பருக்களா இருக்கும். அந்த மிருகத்தை நீ எங்க சந்திக்க போகிறாய் என்று ஆந்தை கேட்டது. அதுக்கு எலி, அதோ அந்த ஆத்தோரமா நான் அவரை சந்திக்க போகிறேன் என்று எலி சொன்னது. குஃபுலோ கண்டா ஆந்தையை சீனியில் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஆந்தை, சீனியில தொட்டு சாப்பிட்டாவா? ஐயோம்மா, எனக்கு வேணாமா, நான் போகணும், நான் போயிட்டு வரேன் என்று சொல்லி ஆந்தை வெடிக்கிட்டது. அதுக்கு எலி, இந்த ஆந்தையும் இதை நம்பி விட்டது. குஃபுலோவே இல்லையே, நல்லா ஏமாத்தி விட்டேனே என்று சொன்னது. அதன் பின் எலி பயணத்தை தொடர்ந்தது. அந்த பயணத்தில் ஒரு பாம்பை சந்தித்தது. பாம்பும் எலியை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டது. சின்ன எலியே, என் கூட்டுக்குள் வந்துட்டு நீ போகலாமே, என் கூட்டுல ஒரு சின்ன பார்ட்டி நடக்கிறது. அதுக்கு எலி, ஓ, மிகவும் நன்றி நீ கேட்டதுக்கு, ஆனா எனக்கு டைம் இல்லை, நான் வந்து குஃபுலோவை சந்திக்க போறேன். குஃபுலோவா என்று பாம்பு சொன்னது. அது என்ன மிருகம்? அதுக்கு எலி, உனக்கு குஃபுலோவை தெரியாதா?
வா, நான் உனக்கு விளக்கப்படுத்துறேன். அதுக்கு பெரிய கண்கள், கண்களை பார்த்தா நெருப்பு போல் சிவப்பு மஞ்சள், அத்தோட பெரிய பெரிய நாக்கு, அத்தோட முதுகுல பெரிய கொம்புகள், அதை பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். அதுக்கு பாம்பு, நீ அதை எங்க சந்திக்க போகிறாய்? அதுக்கு எலி சொன்னது, அதோ அதோ அந்த ஆறுல நான் சந்திக்க போகிறேன். அத்தோடு குஃபுலோக்கு பாம்பு சூப்பண்டா ரொம்ப பிடிக்கும். பாம்பு சூப்பா? ஐயையோ அம்மா, என்ன விட்டுடு என்று சொல்லி பாம்பு ஓடி விட்டது. அதுக்கு எலி, இந்த பாம்பையும் நானே மாத்தி விட்டேனே, குஃபுலோவே இல்லையே. அதற்கு பின் எலி தொடர்ந்து பயணத்தை தொடர்ந்தது. அங்கும் போகும்போது எலி, ஐயையோ இது என்ன மிருகம் என்னை நோக்கி வருகிறது, பார்க்க பெரிய கைகள், பயங்கரமான பற்கள், மிருகத்தை தின்னவோ? அத்தோட பெரிய கால்கள், பெரிய பாதங்கள், அத்தோட பெரிய முகம், அந்த விஷமுள்ள முகத்தில் பெரிய பெரிய நெருப்புள்ள கண்கள், அதோட பெரிய நாக்கு, முதுகில் அவ்வளவு கொம்புகள். ஐயோ ஐயோ என்று முயல் பயந்து விட்டது. உண்மையாவே குஃபுலோ இருக்கிறானோ? அதற்கு அந்த மிருகம் குஃபுலோ என்ன சொன்னது, எனக்கு பானுக்குள்ள எலியை வைத்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்று சொல்ல எலி சொன்னது, ஐயையோ அது முடியாதே, ஏண்டா நான் இங்க ஒரு பெரிய மிருகம் இந்த காட்டில், எல்லாருக்கும் என்ன பார்த்தா பயம், நீயும் பார்க்கத்தானே போகிறாய். அதுக்கு குஃபுலோ சொன்னது, என்னால நம்ப முடியலையே, சரி பாப்போம் இது உண்மையா இல்லையா என்று. அதற்கு பின் குஃபுலோவும் எலியும் காட்டை வலம் வந்தனர். அந்த வழியில் ஒரு சத்தம் கேட்டது, புல்லுக்குள். அந்த புல்லுக்குள் வந்தது ஒரு பாம்பு. அப்போது அந்த பாம்பு சொன்னது எலியிடம், ஹலோ, நீங்க எங்க போறீங்க? அப்ப அந்த பாம்பு குஃபுலோவை கண்டதுடன், சரியா, நான் போகணும், நீங்க போங்க, ஓகே என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டது. அதை குஃபுலோ கண்டு சரியாக ஆச்சரியப்பட்டது. இந்த முயலுக்கு உண்மையாவே எல்லாருக்கும் பயம் போல, பாப்போம். குஃபுலோவும் எலியும் நடந்து வந்து கொண்டிருந்தன. வாரும் வழியில் ஒரு மரத்தில் ஒரு ஆந்தையும் இருந்தது. அப்போது அந்த ஆந்தை எலியிடம், எலியே எங்க போகிறாய் என்று கேட்டது. அதுக்கு எலி, ஆந்தையே நீ இங்கேயா இருக்கிறாய்? அப்போது அந்த ஆந்தை எலியின் பக்கத்தில் குஃபுலோவை கண்டுவிட்டு, ஐயையோ சரி எலியே, நான் வெடிக்கிடணும் என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது. அப்போது குஃபுலோ சொல்லிச்சு, எலி நீ சொன்னது சரிதான், ஆனா என்னால நம்ப முடியல, பாப்போம் இனி என்ன வருகிறதுண்டா. அதற்கு பின்
குஃபுலோவும் எலியும் காட்டுக்குள்ளே நடந்து வந்து கொண்டு இருந்தன. அந்த வரும் வழியில் எலி நரியை கண்டு ஹலோ என்று சொல்ல, நரி குஃபுலோவை கண்டுவிட்டு ஐயையோ என்ன யாரோ காப்பாத்துங்க என்று சொல்லிவிட்டு, எலியே நீ நல்லா இரும் என்று சொல்லிவிட்டு பாய்ந்து பாய்ந்து காட்டுக்குள் ஒளிந்து விட்டது. பாத்தியா என்று சொன்னது எலி. நான் உனக்கு என்ன சொன்னனா? இந்த காட்டுல இருக்கும் எல்லா மிருகங்களுக்கும் என்ன பார்த்தா பயம். அத்தோடு எனக்கு கொஞ்சம் பசிக்குது, வயிறும் கொஞ்சம் நோகுது. இப்போ ஒரு நல்ல குஃபுலோ கறி சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். குஃபுலோ கறியா என்று குஃபுலோ சொன்னது. என்று எலியை கண்டுவிட்டு ஓடிவிட்டது. அதுக்கு பின் எலி அந்த காட்டுல ஒரு கல்ல இருந்து அந்த காட்டில் உள்ள சின்ன பழங்களை தின்று கொண்டு சந்தோஷமாக சிரித்தது.